ஜான், என்ன பிரச்சனை? உனக்கு என்ன கவலை? மாமா, நான் வானத்தில் வானவில்லை காண்கிறேன். அது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. பெரிய பையன்கள் சொல்கிறார்கள் இது ஒரு குறியீடு, ஒரு மோசமான விஷயம் நடந்ததற்கான அடையாளம். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. வானவில் எப்படி உருவானது, அது ஏன் கடவுளின் வாக்குறுதியின் அடையாளம் என்பதை நான் சொல்கிறேன். இப்போது கவனமாக கேள். பல ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் பூமியில் மிகவும் தீயவர்களாக மாறியதை ஆண்டவர் கண்டார். மனிதர்களை உருவாக்கியதற்காக அவர் வருத்தப்பட்டார். ஆண்டவர் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். மனிதர்களும் விலங்குகளும் உட்பட பூமியின் மேற்பரப்பிலிருந்து அனைத்தையும் அழைக்கவும். ஆனால் நோவா ஆண்டவரின் பார்வையில் அருள் பெற்றார். நோவா எல்லா மக்களிடையிலும் குற்றமற்றவராக இருந்தார், ஏனெனில் அவர் கடவுளுடன் நடந்தார். ஆகவே கடவுள் நோவாவிடம் சொன்னார், நீ உனக்காக ஒரு பெரிய மரப்படகை உருவாக்கு, அதில் மேலும் கீழும் தளங்களுடன் அறைகள் அமையும். நீ அந்த படகில் நுழைவாய். நீ, உன் மனைவி, உன் மகன்கள் சேம், ஆம், யாபேத் மற்றும் அவர்களின் மனைவிகள். ஒவ்வொரு வகையான தூய விலங்குகளிலும் 7 ஜோடிகளை, ஆண் மற்றும் பெண், உன்னுடன் எடுத்துச் செல்ல வேண்டும். ஒவ்வொரு வகையான தூய்மையற்ற விலங்குகளில் 2 ஜோடிகள். 7 நாட்களில் நான் பூமியில் 40 நாட்கள் மற்றும் 40 இரவுகள் மழையை பொழியச் செய்வேன். நான் உருவாக்கிய ஒவ்வொரு உயிரினத்தையும் பூமியின் மேற்பரப்பிலிருந்து அழித்து விடுவேன். 7 நாட்கள் கழித்து ஆழமான இடங்களில் ஊற்றுகள் வெடித்தன. வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. மழை 40 நாட்கள் மற்றும் 40 இரவுகள் பூமியில் பொழிந்தது. தண்ணீர் அதிகரித்து பூமியை மிதக்கச் செய்தது. எல்லா உயரமான மலைகளையும் மூடிவிட்டது. ஆண்டவர் பூமியின் மேற்பரப்பில் இருந்த ஒவ்வொரு உயிரினத்தையும் அழித்தார். நோவா மற்றும் அவருடன் படகில் இருந்தவர்கள் மட்டுமே உயிர் வாழ்ந்தனர். பின்னர் கடவுள் நோவாவை நினைத்தார். பூமியில் காற்று வீசச் செய்தார். 150 நாட்கள் முடிவில் தண்ணீர் குறைந்தது. பின்னர் கடவுள் நோவாவிடம் சொன்னார், படகிலிருந்து வெளியே வா, உன்னுடன் உள்ள அனைத்து உயிரினங்களையும் வெளியே கொண்டு வா. அவர்கள் பெருகட்டும், பலிக்கட்டும், பூமியில் பெருகட்டும். நோவா ஒரு பலிபீடம் கட்டினார். சில தூய விலங்குகளை ஆண்டவருக்காக எரியும் பலியாக அர்ப்பணித்தார். ஆண்டவர் சொன்னார், நான் என் வானவில்லை காடுகளில் வைக்கிறேன். அது என் மற்றும் பூமிக்கிடையேயான வாக்குறுதியின் அடையாளமாக இருக்கும். இனிமேல் தண்ணீர் ஒரு பெருவெள்ளமாக மாறி அனைத்து உயிரினங்களையும் அழிக்காது. அதனால் ஜான், நான் நீ பார்க்க வேண்டியது என்னவென்றால், நீ பயப்பட வேண்டியதில்லையோ. வானவில் என்பது கடவுள் நீர் மூலம் உலகத்தையும் மனிதர்களையும் இனிமேல் அழிக்க மாட்டேன் என்ற வாக்குறுதியின் அடையாளம். இந்த கதையையும் வானவில்லின் அர்த்தத்தையும் நீ எப்படி அறிந்தாய்? ஏனெனில் நான் உன் மாமா சேம். அந்த பெரிய படகை கட்டுவதில் நான் என் தந்தையையும் சகோதரர்களையும் உதவினேன். விலங்குகள் வருவதையும் போவதையும் நான் பார்த்தேன். அந்த வெள்ளத்தை நான் நேரில் கண்டேன். நம் கடவுள் புதிய தொடக்கங்களின் கடவுள் என்பதை நான் அறிவேன். நீயும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நீ வானவில்லை காணும் போது அவர் மீது நம்பிக்கை வைக்க நினைவு கொள்.